ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரத்த பொரியல் தான். ஸோ இன்றைக்கி சண்டே மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கூடவே ரத்தமும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் குழம்பு ஒரு அடுப்பில் போட்டதுக்கப்புறம் ரத்தத்துக்கான ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையுமே கட்டி நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ரெடி ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ரத்தத்தை வந்து ஃபுல்லாக நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா இதாகிடும், நல்லா கூழ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் வச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி நான் வந்து கிண்டி விட்டு பார்த்துட்ருந்தேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மட்டும் கூட போடலாம், பெரிய வெங்காயம் மட்டும் கூட போடலாம். ஆனால் ரெண்டையும் போட்டிங்கன்னா ரெண்டோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி இன்னும் நமக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரத்தத்துக்கு வந்து நம்ம உப்பு போடக்கூடாது, வெறும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். அவ்வளோதான், வெங்காயம் நமக்கு வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் ரத்தத்தை கொட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரத்தத்தை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து ரத்தத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த டைமில் நடுவில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நான் அந்த கிளிப்ஸை வந்து மறந்துட்டேன், ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ரத்த பொரியல் செஞ்சு. என் பையன் வந்து இப்போ தான் கொண்டு போய் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். அவனோட ரியாக்ஷன் பார்க்கலாம். நான் பார்த்துட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அவன் சாப்பிட்டு ஓகே, அவன் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இருக்கா?